சிபிஐ விசாரணைக்காக தாவேக தலைவர் விஜய் டெல்லி செல்ல உள்ள நிலையில் அவருக்கு பாதுகாப்பு கோரி தாவேக சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த விசாரணையின் முதற்கட்டமாக கரூரில் துயரம் நடந்த பகுதியில் இருந்தவர்கள், பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு தாவேக பொதுச் செயலர் ஆனந்த், தேர்தல் பரப்புரை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், கரூர் மேற்கு மாவட்ட தாவேக செயலாளர் மதியழகன் ஆகியோருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. இதன் அடிப்படையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான இவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் கேள்விகளால் துளைத்தெடுத்தனர். அதோடு தாவேக தலைவர் விஜய் வரும் 12ஆம் தேதி டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் சிபிஐ சம்மன் அனுப்பியது. இதனால் விஜய் விசாரணைக்கு டெல்லி செல்வாரா என்ற கேள்வி எழுந்தது. இதற்கிடையே கரூரில் விஜய் பயன்படுத்திய பேருந்தை கரூர் சிபிஐ அலுவலகத்தில் வைத்து ஆய்வு செய்த நிலையில் அது குறித்தும் விஜயிடம் விசாரணை செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விஜய் டெல்லி சென்று சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக உள்ளதை தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் உறுதி செய்திருக்கிறார். நிர்மல்குமார் சார்பில் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்று டெல்லி காவல்துறையிடம் மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் விஜய் தங்குமிடத்தில் உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது விஜய்க்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் அதன் பாதுகாப்பு முறைகளுக்கு ஏற்ப டெல்லி விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்ல உள்ள அனைத்து பகுதிகளிலும் முழு பாதுகாப்பு வழங்க டெல்லி காவல்துறை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜயின் தனி பாதுகாவலர்கள் தவிர மத்திய ரிசர்வ் படை மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சிபிஐ அலுவலகம் செல்லும் வழி, தங்கும் ஹோட்டல் உள்ளிட்ட இடங்களில் தீவிர பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. சிபிஐ அலுவலகத்திற்கு வெளியே விஜயை காண கூட்டம் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதால் அந்த பகுதியிலும் பாதுகாப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. சிபிஐ விசாரணைக்காக நாளை காலை டெல்லி செல்லும் விஜய் சிபிஐ விசாரணையை முடித்துவிட்டு நாளை மறுநாள் மாலை சென்னை திரும்புவார் என தகவல் வெளியாகியுள்ளது.